வணக்கம். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு அப்டேட்டட் சிலபஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அந்த லெட்டர் ஃபார்மேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4ங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில் கீழே தான் வருது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்கூல் புக் பேக்கில் கொடுத்துருக்குற ஒரு மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக் பேக் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பார்க்கலாம் அவுட் சைட் சோர்ஸில் பாருங்கள், அதில் தான் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பட் வந்து முதல்ல ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. புக்கு பின்னாடி நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ நிறைய வந்து இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது வொக்காபுலரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு பேசிக் வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அது பேசிக் படிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அப்புறமா வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் போதும். ஸோ ஃபுல்லி இந்த வாட்டி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் தான்ப்பா. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இது பார்த்துங்க, ஈச் கொஸ்டின்ஸ் பிலோ தெர் இஸ் எ சென்டென்ஸ் இன் விச் சம் பார்ட்ஸ் ஹேவ் பின் ஜம்பிள்ட். ஓகே, ஸோ ஜம்பிள்டு கொடுத்துட்டோம், இதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துட்டாங்க. PQRS அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ முதல்ல வந்து ஸ்டார்டிங் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா வென் ஹி, இது அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த PQRSங்கிறத தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்துங்க, வென் ஹி பிங்கிறது டிட் நாட் நோ, ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் ஹியர்ட் த ஹியூ அண்ட் க்ரை அட் மிட் நைட் வாட் டு டூ. ஸோ இதுக்குன்னு ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லைப்பா. இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து சொல்லி எக்ஸாம் ஹாலாக இருந்தாலுமே அப்படியே மனசுலேயே வாயிலே சொல்லி பார்த்தீங்கன்னா அது சென்டென்ஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து நீங்கள் இப்போவே நிறைய டெஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை பாருங்கள், ஸோ வென் ஹீ ஹியர்ட் த ஹியூ. ஓகே, ஆர் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ஆர் தான் கரெக்டாக வருது. ஓகே, வென் ஹீ ஹியர்ட் த ஹியூ அண்ட் க்ரை அட் மினிட், அவன் என்ன பண்ணுறான் நைட்டில் வந்து க்ரை கேட்குறான். ஸோ ஹி வாஸ் நர்வஸ், கேட்ட உடனே அவர் என்னது கேட்ட உடனே என்ன ஆகும், ஹி வாஸ் நர்வஸ். ஓகே, அவனுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு டூ. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஸோ ஆப்ஷன் ஏ RQPSங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தே ஃபெல்ட் சேஃபர். ஓகே, ஸோ PQRS அகைன் எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, டு வாட்ச் த மவுண்டைன் ஆஃப் மோர் தென் 5 miles has they settled down from a distance. ஸோ கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சொல்லி பார்த்தோனாலே அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். They felt safer. Okay, so they felt safer as they settled down, okay, from a distance of more than 5 miles towards the mountain. ஸோ எப்போ அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ மவுண்டெயின்லேருந்து ஒரு எவ்வளோ 5 miles உள்ளே வந்து டிஸ்டன்ஸை செட்டில் ஆகும் போகுது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் they felt safer as they settled down from a distance towards the mountain of more than 5 miles. கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி RSQPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மூணாவது கொஸ்டின், இஃப் யூ நீட் ஹெல்ப். ஸோ கொடுத்துட்டாங்க, இஃப் யூ நீட் ஹெல்ப், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அடுத்தது எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, இஃப் யூ நீட் ஹெல்ப் ஆஸ்க் ஃபார் அட்டெண்டன்ஸ். ஸோ யார்கிட்ட கேட்குறோம், அட்டெண்டன்ஸ்ட்டு கேட்குறோம். ஹூ ஹவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏன்னா உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். டு ஹெல்ப் அவர் கஸ்டமர்ஸ் ப்ராம்ப்ட்லி அண்ட் பொலைட்லி. ஸோ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா QSRP அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் சிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், 4th கொஸ்டின், he knew that, அவனுக்கு தெரியும், he knew that duty of a captain was to save all the lives entrusted to his care and then to save himself. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி என்னது கரெக்டாக இருக்குது, SQRP. ஓகே, entrusted to his care, அதுக்கப்புறம் வந்து and then to save himself. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது பாருங்கள், with her body. Okay, with her body dragging her unwilling feet, weak and infirm, doubled with age, she persisted in her mission.
ஓகே ஸோ வந்து இதை வந்து படிக்கும்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள். வித் அர் பாடி ட்ராகிங் அர் அன்வில்லிங் ஃபீட், வீக்காக இருக்காங்க, இன்ஃபியூமாக இருக்காங்க, டபுள்டு வித் ஏஜ், ஷி பெர்சிஸ்டட் இன் ஹர் மிஷன். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ PQRSன்னு வருது. ஓகே ஸோ இவ்வளோதான்ப்பா. இது வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே ஸோ ஒரு ஃபாக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரியை வந்து அப்படியே சென்டென்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஓகே ஸோ இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர்நூன், ஒரு மத்தியானமாக ஒரு ஃபாக்ஸ் வந்து வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படி தானே ஆரம்பிக்கும் ஸ்டோரினாலே. ஒரு மத்தியான வேலை ஆன் ஏ மார்னிங் டே, ஆன் ஏ சன்ரைஸ், அந்த மாதிரி தானே ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு டிட்டர்மினர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒன் ஆஃப்டர்நூன் ஏ ஃபாக்ஸ் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்பாட்டட் ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த ஓவர் எ லாஃப்டி பிரான்ச். பார்க்குதுன்னு தெரியுது. அடுத்ததான் என்ன வரும்? அது ஃபாக்ஸ் வந்து ஒரு லாஃப்டி பிரான்ச் ஆஃப் கிரேப்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குது. அடுத்த வரும். அப்போனா என்ன பண்ணுது? அது திங்க் பண்ணுது. ஜஸ்ட் அ திங்க் டு quench my thirst அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஆக்ஷனில் இறங்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் த ஃபாக்ஸ் ஜம்ப்ட் அண்ட் ஜஸ்ட் மிஸ்ட் த ஹேங்கிங் கிரேப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் த ஃபாக்ஸ் டுக் எ few paces back and tried to reach them but still failed. ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, ஃபெயில் ஆகுது. ஃபைனலாக என்ன வரும்? ஃபைனலி அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஃபைனலி கிவிங் அப் த ஃபாக்ஸ் turned up his nose and said they are probably sore anyway and proceeded to walk away அப்படின்னு வந்து அது வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னு என்ன சொல்லிவிடுவோம்? நம்மளுக்கு தேவையில்லைப்பா, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அதே மாதிரி தான் ஃபாக்ஸும் வந்து அது வந்து சோறாக இருக்கும். ஸோ வந்து வேணாம் எனக்கு அப்படின்னு, ஏன்னா அது ட்ரை பண்ணிச்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. ஸோ ஈஸியாக அரேஞ்ச் பண்ணல. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டைம் அதிகமாக எடுக்கிறதும் குறைஞ்சிரும். ஓகே ஸோ இது வந்து ஒரு டைப். ஓகே ஜம்பிள்டு சென்டென்ஸாக கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறி இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பெருசாக ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில அட்ஜெக்டிவ் ரூல்ஸ் இருக்குது. அது மட்டும் வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கும் வந்து ஒரு கோட் வேர்ட் தரேன். அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அரேஞ்ச் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து நீங்கள் அது படித்து பார்த்தீங்கன்னாலே போதும், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுவுமே ஸ்கூல் புக் பேக்கில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ பார்த்துக்குங்க. as I am healthy, as I healthy are you, am I அப்படின்னு மாறி இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாம். I am as healthy as you are. உங்களை மாதிரியே நானும் ஹெல்த்தி அப்படின்றாங்க. அடுத்தது வந்து since today is your birthday, put on a new dress. இன்றைக்கும் உங்கள் பர்த்டே, அதனால் புது ட்ரெஸ்ஸை போடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலர்ஜிக் டாக்ஸ் ராணி 2 is 2 of 6 she them as அப்படி ஒரு மாறி இருக்குது. ஈஸி தான். ஸோ முதல்ல வந்து அந்த கனெக்டிங் வேர்ட். ஸோ தோ ராணி இஸ் அலர்ஜிக் டு டூ. ஓகேவா? ஸோ தோ வந்து ராணி அலர்ஜிக் டு டாக்னாலுமே ஷீ ஹேஸ் 6 ஆஃப் தம். இருந்தாலுமே அவங்ககிட்ட என்ன இருக்கான்? 6 டாக்ஸ் இருக்கான். ஓகே அடுத்ததாக பாருங்கள். அகைன் பிசைட்ஸ் ஜெர்மன் ரூபன் ஸ்பீக்ஸ் 2 லாங்குவேஜ். ஜெர்மன் இல்லாமல் ரூபன் எத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாரு? 2 லாங்குவேஜஸ் பேசுகிறாரு. கடைசி கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூ அப்ளை ஃபார் எ லோன் யூ வில் கெட் இட் இமிடியேட்லி. ஸோ எப்போ லோன் கிடைக்கும்? அப்ளை பண்ண தானே கிடைக்கும். ஸோ அதில் இஃப் யூ அப்ளை ஃபார் எ லோன் கொடுத்துட்டு யூ வில் கெட் இமிடியேட்லி. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம். ஸோ இன்னுமே வந்து இப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே இங்கே எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுப்போம். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்குது. குயிக்லி ஷி ஃபினிஷ் த ஒர்க், ஷி ஃபினிஷ்டு குயிக்லி த ஒர்க். அப்போ குயிக்லியை தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டில், நடுவில், அது மாதிரி மாற்றி போட்டு கடைசியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்னா ஷி குயிக்லி ஃபினிஷ் த ஒர்க். ஏன் அப்படி வருது? ஸோ லாஸ்ட்டில் வரலாம் இல்லையா, ஃபஸ்ட்டில் வரலாம் இல்லையா? எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குயிக்லி வந்து கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே குயிக்லி வந்து இஸ் கரெக்ட்லி பிளேஸ்டு பிட்வீன் த சப்ஜெக்ட். ஓகே சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே என்னது? ஷி. ஓகே ஸோ சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ட் ஃபினிஷ்ட். ஸோ ஃபார் ப்ராப்பர் வேர்ட் ஆர்டருக்காக அந்த வேர்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆன்சர்? ஷீ குயிக்லி ஃபினிஷ்ட் த ஒர்க் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே அடுத்தது பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ இதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எது கரெக்டான ஆர்டர்னு. ஓகே ஸோ நம்ம வந்து நல்லா பார்த்துக்கங்கப்பா. 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ
முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸே மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் பின்னாடியும் இருக்குது. ஓகே, அந்த கரெக்டான ஃபார்மேட்டை வந்து கொண்டு வரணும். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், இந்த ஸ்டோரி மாதிரி. ஓகே, ஸோ எதுக்கு பின்னாடி என்ன சென்டென்ஸ் வரும்னு பார்த்தோம், அது ஒரு ஃபார்மேட். அடுத்ததாக வந்து ஒரே சென்டென்ஸில் வந்து லெட்டர்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, இது எப்படி இருக்குது, லைக் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க 4 ஆப்ஷனும், எது கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். They were discussed the problem for hours. Okay, they were discussed the problem for hours. ரெண்டாவது ஆப்ஷன், they discussed the problem for hours. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், they was discussed the problem for hours. நாலாவது ஆப்ஷன், they discusses the problem for hours. ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்டாக அரேஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, they discuss the problem for hours. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னது வெர்பு, டிஸ்கஸ்டுங்கிறது தான் வெர்பு. ஓகே, ஸோ டிஸ்கஸ்டுங்கிறது என்ன இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. ஸோ அப்போனா அண்ட் அக்ரீஸ் வித் ப்ளூரல் சப்ஜெக்ட் தேங்கிறத அக்ரி பண்ணுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பேசிக் இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து இந்த யூனிட் 1ல் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்டை வந்து ஸோ அக்ரி பண்ணுது. ஸோ தேங்கிறது யூஸ் பண்ணுறோம். த அதர் ஆப்ஷன்ஸ் ஹேவ் எரர்ஸ் இன் டென்ஸ் அண்ட் வெர்ப் ஃபார்மில் இது இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டென்ஸ் மற்றதுலாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இதில் டென்ஸும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ வெர்ப் ப்ளூரல் சப்ஜெக்டை கரெக்டாக வந்து அக்ரி பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள். ஸோ சில கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கலர்ஸை பற்றி கொடுத்துருக்கோம், ஷேப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க, சைஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி ஷஃபிளாக இருந்ததுன்னா எப்படி, அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, ரூல் இருக்குது. அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அட்ஜெக்டிவ் ஆர்டர் ஆஃப் இங்கிலீஷில் வந்து இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் ரூல் வந்து முதல்ல டிட்டர்மினர் வரும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வரும், அப்புறம் ஒப்பீனியன் வரும், சைஸ் வரும், ஏஜ் வரும், ஷேப் வரும், அதுக்கப்புறம் கலர் வரும், ஆரிஜின். ஓகே, அண்ட் தென் மெட்டீரியல், பர்போஸ் ப்ளஸ் நவுன். ஓகேவா? என்ன பர்போஸ், அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்த நவுன். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அட்ஜெக்டிவ் ஆர்டர் சீக்வன்ஸ். ஸோ இது மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க, தோசாஸ் காம்ப். ஓகேவா? ஸோ இந்த குவான்டிட்டி கியூ ஆட் பண்ணல, ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தோசாஸ் காம்ப்னு. ஸோ அட்ஜெக்டிவ் ஆர்டர் சீக்வன்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டிட்டர்மினர், அதுக்கப்புறம் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ஒப்பீனியன். ஓகே, ஸோ சைஸ். ஸோ இன்கேஸ் வந்து ஏஜ் பற்றி இருக்குது, ஷேப் பற்றி இருக்குன்னா அதை போய் முன்னாடி போட்டக்கூடாது. முதல்ல சைஸ் வரணும், ஏஜ் வரணும், அதுக்கப்புறம் ஷேப் வரணும், அதுக்கப்புறம் கலர் வரணும், ஆரிஜின்ங்கிறது வரணும், அப்புறம் மெட்டீரியல்னால் லைக் என்ன மாதிரி மெட்டீரியல், இட் இஸ் ஏ காட்டன், சில்க்கு, உட்டன் மெட்டீரியல், அந்த மாதிரி ஜென்ரலாக மெட்டீரியல் பற்றி மென்ஷன் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா அதோட பர்போஸ் அன்னவுன். ஸோ எதுக்காக, டெனிம் ஷர்ட், வெண்டிங் மிஷின், ஸ்போர்ட்ஸ் ஷூ, என்ன பர்போஸ், பெயிண்டிங் ப்ரஷ். ஓகே, ஸ்லீப்பிங் பேக், இந்த மாதிரி வர்றது தான் கடைசியாக வரும் யூஸ்வலாக. ஓகே, ஸோ இதுதான் இப்போ அட்ஜெக்டிவ் ஆர்டர். ஸோ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இந்த ஆர்டரை வந்து மறக்காதீங்க. இதுக்கு இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து தோசாஸ் காம்புங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம், இதையுமே பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா இன்ஃபரன்சஸ். இன்ஃபரன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் தான் வந்து இன்ஃபரன்ஸ். அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறாங்க, என்னை தலையில் கை வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவங்க கொடுத்த அந்த ஹிண்டில் என்ன நினைப்பீங்கன்னா, லைக் அவங்களுக்கு வந்து தலைவலி போல். அவங்க டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லலை எனக்கு தலைவலின்னு, தலையில் கை வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு தலைவலி போலுக்கு, ஷி ஹாஸ் ஹெட்டேக் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன சொல்கிறதுனா, லைக் வந்து இது டே டு டே லைஃப்பில் நிறையவே இருக்கும். அதுதான் வந்து இன்ஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் எடுக்கணும். நம்ம சாம்பிள் கொஸ்டினும் பார்க்கலாம். இந்த வாட்டி குரூப் 4லேயும் இதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபரன்ஸுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. இட் இஸ் டு ஃபைண்டிங் அவுட் சம்திங் தட் இஸ் நாட் டைரக்ட்லி செட். டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க உங்களுக்கு, நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ அவங்க சொல்கிறீங்க வந்து இன்றைக்கி பார்க்குக்கு போகலாமா அப்படின்றீங்க. இன்றைக்கி மழை பெய்யும் போல இருக்கே அப்படின்றாங்க அவங்க.
ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ அவங்க டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக இன்றைக்கி மழை பெய்யும் போது மழை பெஞ்சா எப்படி போக முடியும், ஸோ அப்படி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறது தான் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் ஃபைண்டிங் அவுட் சம்திங் that is not directly said by using clues and logic basisல வந்து நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, we often use inference வந்து to understand the main idea of the passage understand பண்ணிக்கிறதுக்கு. எப்படின்னா if it is not clearly stated, inference எப்போ யூஸ் ஆகும், மெயின் ஐடியாத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. எப்போ இட் இஸ் நாட் கிளியர்லி ஸ்டேட்டட், எப்போ கிளியராக ஸ்டேட் பண்ணாத இடத்துலையோ ஒரு பாசேஜ் ஸ்டார்ட் வித் எ கொஸ்டின் பட் டஸ் நாட் கிவ் எ கிளியர் ஆன்சர். ஏதோ ஒரு பாசேஜ் சொல்ல வராங்க ஆனால் கிளியர் ஆன்சர் கொடுக்கல, இதுதான் அப்படிங்கிறத பாசேஜில் சொல்லலை, அந்த நேரத்தில் நம்ம வந்து இன்ஃபரன்ஸ்ங்கிறது அப்ளை ஆகுது. த பாசேஜ் ஷோஸ் கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பற்றி பேசும்போது அப்போ அங்கே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், அதுதான் இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இன்ஃபரன்ஸ் கொஸ்டின் வந்தால் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதுவும் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் தான்ப்பா, இதுக்கும் ஒன்றும் பெருசாக ரூல்ஸ்லாம் இல்லை. இட் இஸ் ஃபுல்லி யுவர் லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த அப்போனா இந்த இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் இது வந்து ஞாபகம் வச்சுங்க மறக்காமல். ஸோ முதல்ல வந்து அந்த ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேசேஜை பிரேக் பண்ணுங்கள் புல்லட் பாயிண்ட்ஸை. ஓகே, ஸோ இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ். இப்போ அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் இப்படி டீட்டெயிலெலாம் பண்ண முடியாது. இது நீங்கள் இப்போவே டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது இந்த அப்ளை பண்ணி பார்த்தீங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், பேசேஜை பிரேக் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3 என்ன சொல்கிறாங்கன்னா அனலைஸ் த ஆன்சர் சாய்ஸஸ். ஓகே, அந்த ஆன்சர் சாய்ஸஸை அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, தேர்ட் என்னது, அனலைஸ் த ஆன்சர் சாய்ஸஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ஒன் தட் கம்ப்ளீட்ஸ் த ஆர்குமெண்ட். ஓகே, எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா எது வந்து அந்த ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுது, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இன்ஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், அதுதான் ஆன்சர் இன்ஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ முதல்ல பேசேஜை பிரேக் பண்ணணும், ஆர்குமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அனலைஸ் பண்ணணும் ஆன்சர் சாய்ஸஸை, அதுக்கப்புறம் சூஸ் த ஒன் தட் கம்ப்ளீட்ஸ் த ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் ப்ராக்டிஸ்க்காக பாருங்கள். ஒரு நியூ மெடிக்கல் ஸ்டடி ஷோஸ் தட் பீப்புள் ஹூ ஈட் ப்ராசஸ்டு ஃபுட் ரெகுலர்லி ஆர் ட்விஸ் as likely to develop heart disease compared to those who consume mostly fresh foods. ஓகேவா, ஸோ இங்கே என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் ஸ்டடி சொல்லுது. ஓகேவா, ஹார்ட் டிசீஸ் யாருக்கு வருதான், ஹூ இட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ரெகுலர்லி சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருதான். கம்பேரிங் டு ஃப்ரெஷ் ஃபுட் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக வருது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி லாஜிக்கலி இன்ஃபர்டு ஃப்ரம் திஸ் ஸ்டடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் ஹார்ட் டிசீஸா, கிடையாது. சரி, இதையும் ஒரு சைடாக எடுத்து வைக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வராதுன்னு சொல்ல, அவங்கள விட இவங்களுக்கு அதிகமாக வரும் தான் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் டைரக்ட்லி காஸ் ஹார்ட் டிசீஸ் அப்படியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு கன்சிடர் பண்ணுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஈட் ப்ராசஸ்ட் ஃபுட் ரெகுலர்லி ஹாவ் த ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்னு சொல்லலை. ஸோ ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றவங்களை விட ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி வந்து குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ மரியா ஆல்வேஸ் கேரிஸ் அன் அம்ப்ரெல்லா இன் ஹர் பேக். ஓகே, உங்கள் பேக்கில் என்ன பண்ணுறாங்களா, அம்ப்ரெல்லாவை எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. டுடே டிஸ்பைட் கிளியர் ஸ்கைஸ் ஷி brought her umbrella to work. ஓகேவா, கிளியர் ஸ்கை இருந்துமே அவங்க வந்து அம்ப்ரெல்லாவை ஒர்க்குக்கு கொண்டு வராங்க. ஓகே, வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் மரியா பற்றி நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, மரியா வந்து forgot to check the weather forecast. மரியா சூப்பர்ஸ்டிஷியஸ் அபவுட் அம்ப்ரெல்லாஸா, மரியா எக்ஸ்பெக்ட் இட் டு ரெயின் லேட்டரா, மரியா டசன்ட் லைக் சன்னி டேஸா. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருக்குது ஸ்டேட்மெண்ட்டே, சூப்பர்ஸ்டிஷியஸ் அபவுட் அம்ப்ரெல்லாஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம். லாஜிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். ஸோ மரியா அதுக்காக அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வராங்க, நம்மளும் ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகிறோம். வானம் முன்ன மாதிரி இருக்குப்பா, மேகமூட்டத்தோடு இருக்குது, ஸோ மழை வந்தால் வரலாம், எதுக்கும் அம்ப்ரெல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு பேக்கில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அவங்க என்ன இதுலேருந்து இன்ஃபர்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பேசேஜ்லேருந்து மரியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரெயின் லேட்டராக வரலாம்னா, அதனால்
ஒரு சேஃப்டி மெஷருக்கு அவங்க பேக்கில் அம்ப்ரெல்லா வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், இப்படி தான் கேட்க போகிறாங்க. ஓகே, குரூப் இப்போ வர குரூப் 2லேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், எ ஷாப் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் சைன் சேஸ் பேக் இன் 15 minutes, வாட் கேன் பி இன்ஃபர்ட்? 15 நிமிஷத்தில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கப்பா எப்போவுமே. ஓகேவா, ஆப்ஷன் ஏ பாருங்கள், த ஷாப் இஸ் பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டுன்னு இருக்குது. த ஷாப் வில் பி ரீஓப்பன்டு ஷார்ட்லின்னு இருக்குது. த ஷாப் இஸ் நெவர் ஓப்பன் இருக்குது. த ஷாப் இஸ் க்ளோஸ்டு ஃபார் த டே. பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பேக் இன் 15 minutes வந்துட போகிறோம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா த ஷாப் வில் இஸ் பெர்மனெண்ட்லி க்ளோஸ்ட் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், த ஷாப் வில் பி ரீஓப்பன்டு ஷார்ட்லி. ஷார்ட்டாக வந்து ரீஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு மூடிட்டு போயிருக்காங்க டெம்பரரியாக, 15 minutes திறக்க போகிறாங்க. அப்போது ஷார்ட்டாக தான் வந்து இது கொஞ்ச நேரத்தில் திறந்துட போகிறாங்க, அதுதான் மீன் பண்ணுது. நெவர் ஓப்பனும் வராது, க்ளோஸ்டு ஃபார் த டேயும் வராது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன் எ சர்டன் டவுன் வந்து த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பை 15% ஓவர் த பாஸ்ட் இயர். ஹவெவர் த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் சோல்டு டிக்ரீஸ்டு டூரிங் த சேம் பீரியட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி இன்ஃபர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபீவர் பீப்புள் கேன் அஃபோர்ட் ஹவுசஸ் அட் த நியூ ப்ரைஸஸ். ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த ஹவுஸ் என்ன ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹவர் த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் சோல்டு டிக்ரீஸ்ட் டூரிங் த சேம் பீரியட். குறைஞ்சிடுச்சு, ஆனால் வாங்காமலாம் இல்லையே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேரால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. விலை ஏறிடுச்சு, சில பேர் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்குது நியூ ப்ரைஸ்க்கு. ஓகே, இதுதான் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம், அதுதான் இன்ஃபர்ட். ஓகே, அடுத்ததான், a report states that air pollution levels in urban areas have increased by 25%. இதில் வந்து pollution increase ஆயிடுச்சு. எவ்வளோ? இந்த லாஸ்ட் 5 yearsல. Despite increased effort to promote public transportation and cycling. ஓகே, எஃபர்ட் போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சைக்கிளிங் இது பண்ணுறாங்க. இதில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க, இன்ஃபர்டு. ஓகேவா, ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் பிசைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கான்ட்ரிபியூஷன் டு ஏர் பொல்யூஷன் மற்றதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சைக்கிளிங் ஆர் நாட் எஃபெக்டிவ் இன் ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன். ஓகேவா, அதுதான் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா, ஸோ அப்போனா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, அதர் ஃபேக்டர்ஸ் பிசைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கான்ட்ரிபியூட் டு ஏர் பொல்யூஷன். இதுதான் எக்ஸாக்டாக வருது, ரிலேட்டபிளாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் படிக்கும்போது ஆப்ஷனை பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்குமோ அது கரெக்டாக இருக்குமோன்னு தோணும். பட் எது கரெக்டோ அது மட்டும் தான் போட முடியும். எது வந்து ரிலேட்டபிளாக இருக்கோ அதை தான் போட முடியும். ஓகே, எது கன்க்ளூட் பண்ண முடியுதோ அதுதான் போட முடியும். ஓகே, ஸோ பீப்புள் ஆர் யூஸிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லெஸ் தென் பிஃபோர். ஸோ ஆப்ஷன் சியும் ராங்கு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆன் த ரோட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அதுவுமே தப்பு. அவங்க என்ன சொல்ல வராங்க? பாயிண்ட் அங்கே டு த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர்ஸ் பிசைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கான்ட்ரிபியூட் டு ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அகைன் வந்து இன்ஃபரன்ஸுங்கிறது பார்த்தோம். சிம்பிள் தான். நீங்கள் இந்த யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிஸ் தான்ப்பா. ஸோ எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மேக்கிங் குவரிஸ். இதுவுமே யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ் கீழே தான் வருது. ஸோ இதில் பார்த்துங்க, மேக்கிங் குவரிஸ் அப்படின்னா என்ன? கொஸ்டின் கேட்குறாங்க, இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா, ஸோ அப்படின்னா மீன்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன், கிளியர் டவுட்ஸ் ஆர் கெட் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறோம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கிளியர் டவுட்ஸ்க்காகவோ ஆர் கெட்டிங் ஒரு கன்ஃபர்மேஷன். அப்படி நடந்ததா? அதுவும் ஒரு கொஸ்டின் தான், ஆனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம், கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படியா நடந்ததா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? மேக்கிங் குவாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் கிராமரில் பார்க்கும்போது குவாரிஸ் வந்து ஆர் ஃபார்ம்டு யூஸிங் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஆஃபன் பிகினிங் வித் த கொஸ்டின் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அது தொடங்கும். எப்படின்னா வாட், வேர், ஒய், எக்ஸெட்ரா. ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குல்ல, டூ, இஸ், கேன் ஐ கம் இன், அந்த மாதிரி வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த குவரிஸ் வந்து ஈவன் டேரெக்டாகவும் இருக்கலாம், இன்டேரக்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க, வேர் இஸ் ஷீ, டேரெக்ட் கொஸ்டின். வேர் இஸ் ஷீனா ஷீ இஸ் தேர், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, டேரெக்ட். இதுவே இன்டேரக்ட்னு பார்க்கும்போது கேன் யூ டெல் மீ வேர் ஷீ இஸ், நீங்கள் சொல்ல முடியுமா எங்கே இருக்காங்க அவங்கன்னு அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிராமர் ரூல்ஸும் இங்கே அப்ளை பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம
வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஃபார் ஃபார்மிங் குவாரிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். முதல்ல கரெக்ட் வேர்ட் ஆர்டர் இருக்கணும். வேர்ட் ஆர்டர் நான் அங்கே கூட சொன்னேன் இல்லையா, சிலதுக்கெல்லாம் வேர்ட் ஆர்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜெக்டிவோட ஆர்டர் இருந்தது பார்த்தீங்க இல்லையா, முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஆர்டரோடு இருக்கணும். யூஸிங் கொஸ்டின்ஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட். எப்போவுமே எங்கன்னா வரணும் கொஸ்டினோட அந்த வாட், வேர், ஒய் ஆர் ஆக்சிலரி வெர்ப் பேஸ் பண்ணி டூ, கேன் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் தான் வேர்ப் வரணும். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்ட் டபுள் நெகட்டிவ்ஸ். ஓகே, 2 நெகட்டிவ் வரக்கூடாது. ஓகே, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூ நாட் அக்ரின்னு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டுலேயே வந்து நெகட்டிவ் சொல்லிட்டாங்க, டோன்ட்டுன்னு யூஸ் பண்ணிட்டோம். அகைன் ஏன் ஒய் டு யூஸ் நாட். ஓகே, ஸோ ரெண்டுமே வரக்கூடாது. ஸோ இதுவுமே டபுள் நெகட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணணும். மூணாவது பாருங்கள், யூஸ் ப்ராப்பர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்பரான ஒரு டென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ மேட்ச் த டென்ஸ் டு த சிச்சுவேஷன் ஆர் டைம். ஓகே, ஸோ அதை அடுத்ததை வந்து பி பொலைட் வென் நெசசரி. தேவைப்படும் போது பொலைட்டாக. ஓகே, பொலைட்டுங்கிறது ஒரு வுட் யூ மைண்ட் ஹெல்பிங் மீங்கிறது ஒரு ஹெல்ப் மீ அப்படிங்கிற இது வந்து ஒரு கேட்குறது, ஒரு பொலைட்டாக கேட்குறது. ஸோ என்ஷூர் கிளாரிட்டி. ஸோ கொஸ்டின்ஸில் என்ன இருக்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன கேட்க போகிறோம், எப்படி கேட்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இருக்கணும். மேக் யுவர் கொஸ்டின் கிளியர் ஸோ த லிசனர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். என்ன நீங்கள் கேட்க போகிறீங்கிற இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்கிங் குவாரிஸில் சம் பேசிக் ரூல்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் குவாரிஸுங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த குவாரிஸ் இருக்குல்ல, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா திஸ் கொஸ்டின் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் என்னது, ஆக்சிலரி வெர்ப்ஸ். இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டஸ், டிட், கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், ஹாவ், ஹேஸ், ஹேடுன்னு வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸை பேஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புரிஞ்சிட்டோம். கேன் ஹீ ப்ளே த வயலின். ஓகே, அவர் வந்து வயலின் ப்ளே பண்ணுவாரா, கேன்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஸோ எஸ் ஆர் நோன்னு சொல்லுவோம். இங்கே இந்த மாதிரி கேட்கும்போது என்னன்னு சொல்லுவோம், எஸ் ஆர் நோன்னு தான் வரும். எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். இது ஆன்சர் பண்ணுறதை வச்சு இது எஸ் ஆர் நோ டைப்புன்னு சொல்கிறோம். ஓகே, ஹேவ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். நீங்கள் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணியா இல்லையான்னு தான் கேட்குறாங்க, அவங்க ரீசன்ஸ்லாம் கேட்கல. ஸோ அப்போ வந்து எஸ் ஆர் நோ தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஆன்சர் பேஸ் பண்ணி இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது இந்த WH கொஸ்டின்ஸ் வந்து இன்ஃபார்மேஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்க, முதல்ல எஸ்ஆர் நோ கொஸ்டின். இது வந்து இன்ஃபார்மேஷன் கொடுக்குற கொஸ்டின். லைக் வந்து இது நீங்கள் படிக்கும்போதே தெரியும். திஸ் பிகின் வித் வேர்ட்ஸ் எப்படி தொடங்கும், வாட், வேர், எங்கே, எப்போ, எப்படி, எதுக்கு, யார், இந்த மாதிரி வரும். வாட்டு, வேர், வென்னு, ஒய், ஹூ, ஹூம், விச், ஹூஸ், ஹவு அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை பற்றி பர்டிகுலராக கேட்குறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் யூ லேட். எதுக்கு நீங்கள் லேட்டு, பிகாஸ் த பஸ் வாஸ் டிலேட். ஓகேவா. ஹவு டு யூ மேக் பேன் கேக்ஸ், ஐ ஃபாலோ ஏ சிம்பிள் ரெசிபி. ஓகேவா, நீங்கள் எப்படி வந்து பேன் கேக்கை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பேன் கேக்கை எப்படி செய்கிறாங்க, ஐ ஃபாலோ சிம்பிள் ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ யூஆர் ஆஸ்கிங் ஃபார் சம் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அது வந்து WH கொஸ்டின், அதான் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின். சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்னா சாய்ஸ் வந்து இருக்குது. ஓகே, திஸ் ஆஃபர் 2 or more ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, யூஸ்வலி கண்டெயின் வந்து ஆறுங்கிறது இங்கே யூஸ் ஆகும். பார்த்துக்குங்க. would you like மேங்கோ ஜூஸ் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ். உங்களுக்கு மேங்கோ ஜூஸ் வேணுமா, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட இதுதான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேங்கோ ஜூஸ் வேணுமா, ஆரஞ்ச் ஜூஸ் வேணுமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒன்று எதுவுமே வேணான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும், அப்படி இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷுட் வி லீவ் நவ் ஆர் வெயிட் ஃபார் ஹிம். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிம். போகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம் இல்லை போகலாம், எது வேணால் சொல்லலாம். ஸோ இது சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். 4ஆவதாக பாருங்கள், டேக் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா a ஷார்ட் கொஸ்டின் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குமே எட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. லைக் ஷி கேன் ஸ்விம் வெல், கொஸ்டின் டேக் தான். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஷி கேன் ஸ்விம் வெல், கான் ஷி அப்படின்னு கேட்பாங்க. தே ஆரண்ட் கம்மிங் டுடே, வரலையா அவங்க அப்படின்னு கேட்குறது. ஆர் தே கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது வந்து டேகிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபைனலாக இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து ஒரு பொலைட்டோ ஃபார்மல் மெத்தடில் கேட்குறது. குட் யூ கம்மி, யாராவது உங்களோட ஹையர் அஃபிஷியல் அவங்கக்கிட்ட பேசும்போது இல்லை பெரியவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஃபார்மலாக பேசுகிறது.
வாட் டைம் டஸ் த மூவி ஸ்டார்ட் ஒரு ஃபார்மலாக இருக்கும். குட் யூ டெல் மீ வாட் டைம் த மூவி ஸ்டார்ட்ஸ்? ஓகே, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இதுக்கு இப்போ முடிஞ்ச குரூப் 4ல என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க மேக்கிங் குவாரிஸ்லங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.